பெற்றோருக்கு பிள்ளைய விட சொசைட்டி முக்கியமா இருக்கு. அவன் என்ன மனநிலைமையில இருந்திருப்பான் பாருங்க. சரி, அவன் குருடனா இருந்த போது நீங்க சொன்னீங்க இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த. இப்பதான் அவன் விடுதலை கிடைச்சிட்டுல, அதுல இருந்து அவன் தான் வெளியே வந்துட்டான்ல. அதுக்கப்புறம் அவன் மேல சுமத்தப்பட்ட, ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க இவனுக்கு இவனை என்ன பண்ணாலும் பெற்றோர் இருந்தும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கறாங்க, இது உங்க பையன் தானே? ஆமா, எங்க பையன் தான். ஏசு சுகம் கொடுத்தாருன்னு சொன்னா சொசைட்டில வேல்யூ போயிரும். அவன் பையன் போனாலும் பரவாயில்ல, ஏன்னா அவனை நாங்க ஆல்ரெடி தண்ணி தெளிச்சு, நீ தெருவில் உட்காந்து பிச்சை கேளு. ஆமென். யாரும் இல்லாதவங்க பிச்சை எடுப்பாங்க, அதுல நியாயம் இருக்குங்க. ஒரு குடும்பம் இருக்கு, பெற்றோர் இருக்கிறாங்க. பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல குறை சொல்லப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? ஒண்ணு யாரும் இல்லாதவர்களுக்கு, இன்னொன்று இருந்தும் யாராலையும் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்களுக்கு. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய் 34வது வசனத்தில் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஓடி போய் அவங்க அம்மா பிடிக்கல, அவங்க அப்பா பிடிக்கல, அவன் இல்லைனாலும் எங்களுக்கு ஒண்ணு இல்லை. நம்ம பல நேரத்தில் நம்முடைய காரியத்தை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததுனால நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்க ஒரு கொஞ்சம் பேர்ட்ட போய் சொல்லி பாருங்க, அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை காட்டி கொடுக்கும். அவங்க அதுல ஆமென். பையன் குருடனா இருக்கிறது குறித்து பயப்படுறதுல நியாயம் இருக்கு. பையனுக்கு பார்வை கிடைச்சது, வீட்டில் கடா வெட்டி கொண்டாட வேண்டிய இடத்துல அவங்க பயந்தார்கள் இருக்கு. ஆமென். நம்ம அழும்போது ஆறுதல் சொல்ல 100 பேர் வந்து நிற்பாங்க. அதே அழுகை ஆனந்த கழிப்பாய் மாறினதுக்கு அப்புறம் நிறைய பேர், பிரதர் எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம், என் பையனுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் ஆண்டவர் கொடுத்தாங்க, ஸ்தோத்திரம், முடிஞ்சு. ஒரு சந்தோஷமே கிடையாது. அப்படி நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் நம்ம எல்லாருமே பார்ப்போம். அவனை புறம்ப தள்ளுறாங்க. ஏன் பையனை தள்ளிட்டீங்கல்ல, மக்களே நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம், நீ எதுக்குப்பா பிச்சை எடுக்கணும்? அவங்க அப்பா கூட்டு போல, அம்மா கூட்டு போல, பைபிள் சொல்லுகிறது. அதனுடைய 35 வாசியங்கள், அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு செய்யறது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிய வரும். உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு செய்கிறது ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி உங்களை சுத்தி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க உங்களுக்கு செய்யறது அவருக்கு தெரியும். இயேசு கேள்விப்பட்டு, ஹல்லேலூயா. யாருங்க சொல்லி கொடுத்திருப்பா? யார் சொல்லி கொடுத்திருப்பா? ஆமென். இந்த செய்தி எல்லாம் பரவுது. பெற்றோர் போய் முறையிட்டாங்களா? இல்ல. ஏன்னா பெற்றோருக்கு அவன் இருந்தாலும் ஒண்ணுதான், அவங்க விரும்பல. இவன் பார்வை அடைந்து இருப்பதை விரும்பவில்லை. அவன் வழியில உட்கார்ந்து பிச்சை எடுத்தா நமக்கும் ஈவினிங் போனா சிலர் வளர்றத குடும்பத்தினர் கூட விரும்ப மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா அவனை குறித்து எப்படி பார்க்கிறார் பாருங்க. 9வது அதிகாரம் 3வது வசனத்துல, இது இவன் செய்த பாவம் இல்லை, இவனை பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்
இந்த பகல் வேளையில உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? என்னை உம் சித்தப்படி ஜெனிப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. பாடுங்க, க்ளோரி. ஆமென். என்னை கைவிட, ஓ என்னை கைவிட. யார் உங்களுக்கு என்ன செய்யறாங்க கர்த்தருக்கு தெரியும். யார் உங்களை எப்படி பார்க்கறாங்க, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு பார்க்கிறார். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்கறாங்கன்னு கர்த்தர் பார்க்கிறாராம். ஆமென். எல்லா பெற்றோரும் நம்ம பிள்ளைங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பிள்ளைகளையும் பார்ப்போம், அப்படி பக்கத்தில் இருக்கவங்கலாம் பிள்ளை எப்படி பார்க்குறாங்கன்னோ பார்ப்போம். அவர் நம்ம அப்பாங்க. நம்மளை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது, சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, பாஸ்டர் எப்படி பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, வேலைக்கு போகும்போது வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, ஒரு கல்யாண வீடோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்மளை எப்படி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்ப்பார். அவன் புறம்பே தள்ளப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டு. என்ன ஒருத்தங்க தள்ளுறதுனால அவர் பார்வை என் மேல் விழுமானா, சீக்கிரம் தள்ளுங்க, சீக்கிரம் தள்ளுங்க.